இவங்ககிட்ட பாருங்கள், அவங்க கலராக இருக்காங்க, பிளாக்காக இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. இவங்கக்கிட்ட ஒரு வசீகரத்தன்மை, இவங்கள பார்க்கும்போதே வந்து அடுத்தவங்க வந்து ஒரு மிஸ்மரைஸ் ஆவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. நல்லா ஜாலியாக லக்ஸூரியாக வாழணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உழைப்பும் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாகவே உங்கள் ஜென்மத்திலேயே வந்து குரு உட்கார்ந்துருக்காருங்க. ரிஷபத்துக்கும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் பகைங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு டென்ஷன், குழப்பம், எது செஞ்சாலுமே அது வந்து ஒரு திருப்தியாக முடியாத மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஒரு வருஷம் குரு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறனால இப்போ உங்களுக்கு அட்டகாசமான இடத்துக்கு போக போகிறாருங்க. அதை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக இந்த சமயத்தில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. பாருங்கள், கடந்த ஒரு வருஷமாங்க பல்லு வலிக்குதுங்க. அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணு வலி வந்துச்சு, அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முகப்பரு வந்து பெருசாக வந்துச்சுங்க, அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணேன். தேமல் அங்கங்கே வந்துருச்சுங்க, இதுக்கு தனியாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். நான் எத்தனை வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு கண், பல், வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. அம்மாவுக்கு நான் இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேங்க, மனைவிக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன், இது வந்து என்னால் வாங்கியே தர முடியல. ஆஃபீஸில் ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டேன், அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துறேன், இந்த தேதிக்குள்ளே பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த தேதிக்குள்ளே என்னால் முடிக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த சமயம் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், அம்மா கிட்ட, மனைவி கிட்ட, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டென்ஷனாக இருந்திருப்பீங்க. குழந்தைங்க கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று வந்து கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் முகத்தை காமிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த சூழ்நிலைகள் இப்போ கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம். நிறைய பேர் பாருங்கள் டிவோர்ஸ் வரைக்கும்லாம் கூட போயிருப்பாங்க. இப்போ அவங்க உட்காந்து மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவங்க மனைவி, ஏன்னா உங்களோட இதில் பாதி அவங்க சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உங்களில் பாதி உங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நல்லது கெட்டது வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களோட உட்காந்து பேசும்போது உங்கள் 2 பேர்த்துக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தோட சந்தோஷத்தோட ஒரு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழக்கூடிய காலமாக, ஒரு பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களோட வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் உயரும்.